ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனிகா சுரேந்திரன் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 19 வயசு தான் ஆச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், அஜித்துடைய செல்ல மகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அஜித் கிட்டத்தட்ட ஒரு 3 படத்தில் வந்துட்டு மகளாக நடிச்சிருக்காங்க, டூப்புக்காக தான். ஆனால் திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு படம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டாங்க. லீட் ரோல் கதாநாயகி அவங்க தான். அதுக்கப்புறமா 1-2 படத்தில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவங்களுடைய ஆடை குறித்து நிறைய பேர் வந்துட்டு பலவிதமாக சொல்லி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18-19 வயசில் இந்த அளவுக்கு கவர்ச்சி தேவையா? என்னதான் சினிமாவாக இருந்தாலும், என்னதான் வந்து ஒரு நடிகையாக இருந்தாலும் இவ்வளோ கவர்ச்சி தேவையா? சினிமாவில் மட்டும் இல்லாமல் சினிமாவை தாண்டியும் இந்த அளவுக்கு கவர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்களை பற்றி நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அனிகா சுரேந்திரன் அது எதை பற்றியுமே காதில் வாங்கதே கிடையாது. சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை என்னை பற்றின நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ட் ஆஃப் த லைஃபாக நான் எடுத்துக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் சில கமெண்ட்ஸ் என்னை வந்துட்டு கொஞ்சம் காயப்படுத்த தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் நாளுக்கு நாள் உச்சக்கட்ட கவர்ச்சியில் போய்கிட்டே இருக்காங்க. 19 வயசு தான் ஆகுது. இந்த அளவுக்கு கவர்ச்சி தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டினை எதுக்காக மக்கள் வைக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கவர்ச்சி வயதுக்கு மீறின கவர்ச்சியாக இருக்குது, கொஞ்சம் எல்லை மீறினதாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை மக்கள் முன்னிலை வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்சம் நார்மலான கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா உச்சக்கட்ட கவர்ச்சியாக நடிக்கலாமே அப்படின்றது தான் மக்களுடைய கருத்து. பட் அனிகா சுரேந்திரன் இல்லை, நான் இப்படி தான் நடிப்பேன், இந்த அளவுக்கு கவர்ச்சியாக நடிக்கிறதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வியூவில் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.